Praise be to the name of our triune God, the Father, the Son, the Holy Spirit, yesterday, today and forevermore. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். Hope you all doing well by the grace of our God. நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். We are doing a teaching series on the last words spoken by the Apostle Peter to the church. அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின அந்த கடைசி நிருபங்களிலிருந்து சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். In particular, the final words uttered by the Apostle Peter that is recorded in the scriptures. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் சபைகளுக்கு கடைசி நிருபத்திலே அவர் சொல்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணி அந்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். Particularly 2 Peter chapter 2 verse 17 and 18. முக்கியமாக 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்கள். Here I mentioned in the last talk that Apostle Peter concludes this letter by giving 4 exhortations to the church. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனங்கள் மூலமாக சபைகளுக்கு 4 விதமான காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். They are அவைகள் guarding, காத்துக்கொள்ளுதல், growing in grace, கிருபையிலே வளர்தல், growing in the knowledge of our Lord and Savior Jesus Christ, தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்தல், and glorifying God. தேவனை மகிமைப்படுத்துதல். In the last talk we have discussed the first aspect, that is guarding ourselves. நாம் கடைசி காணொளியிலே நாம் முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம், அதாவது காத்து கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். How a Christian should guard himself against the heretical and false teachings which are prevalent today. இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்தவத்திற்குள்ளாக பலவிதமான மாறுபாடான போதனைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The last time we also seen how Christians could be deceived. நாம் கடைசியாக பார்த்ததிலே ஒரு கிறிஸ்தவன் எப்படியாக வஞ்சிக்கப்படுகிறான் என்கிற காரியத்தை நாம் பார்த்துள்ளோம். And how to escape that. நாம் அந்த வஞ்சிக்கப்பட்ட காரியங்களிலிருந்து எப்படியாக வெளியேறுவது, எப்படியாக தப்பித்துக் கொள்வது என்பதையும் நாம் பார்த்தோம். First, a person should be cautious. முதலாவது அந்த மனிதர் தன்னை குறித்து, தன்னுடைய அந்த போதகத்தை குறித்து அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Next, he has to know the signs of heretical and false teachings. இரண்டாவது, இந்த தவறான உபதேசங்களை, இந்த மாறுபாடான உபதேசங்களை குறித்தான ஒரு ஒரு கவனம் அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். Then God's help through the Holy Spirit and the Holy Scripture will secure him from that heretical and false teachings. He will be guarded. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த மனநிலையோடு செல்கிற மனிதனை அவர் பாதுகாத்து தற்காத்து தம்முடைய போதனைக்குள்ளாக அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Today, இன்றைய நாளிலும் the next aspect, நாம் அடுத்த காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். Peter starts this final 2 words by cautioning the church. Then he moves on to Christian growth. அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு சில எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த சபை மக்கள் வளரும்படியாகவும் அடுத்ததாக சில காரியங்களை அவர் கூறுகிறார். 2 Peter chapter 3 verse 18. 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். But grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. Amen. இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்கிறார். In this second talk, ஆகையினாலே இந்த இரண்டாவது பகுதியிலே I want to speak concerning the Christian growth. That is, Apostle Peter here says, grow in grace and in the knowledge. இந்த இரண்டாவது பகுதியிலே நான் தேவனை அறிகின்ற அறிவிலே வளருங்கள் என்கிற காரியத்திலும் தேவனுடைய கிருபையிலும் வளருங்கள் என்ற காரியத்தை குறித்து மையமாக வைத்து நான் பேச விரும்புகிறேன். Everyone has a desire to grow in his life. எல்லா மனிதர்களுக்கும் வளர வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. That must be a desirable thing. அது வளர வேண்டும் என்கிற ஆசை நிச்சயமாக இருக்க வேண்டும். Because no parent expects a child to be remain as a child for full of his life. எந்த ஒரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்குள்ளாக நிச்சயமாக இருப்பதில்லை. At the beginning they will be enjoyed by this child's activities and be glad.
அதனுடைய அந்த குழந்தையினுடைய ஆரம்ப காலகட்டங்களிலே அது செய்கிற சில கிரியைகளை பார்த்து சந்தோஷப்படுவது தவறல்ல. ஆனால் அது வளர வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்குள்ளாக நிச்சயமாக இருக்கும். If that child continues to perform childish activities in his adulthood, that is not a desirable thing. அது அதனுடைய வயதிற்கு ஏற்ற முதிர்ச்சி அந்த குழந்தையிடம் இல்லை எனில் அது ஒரு வருத்தம் அடையக்கூடிய செயலாகவே அவைகள் காணப்படுகிறது. In our spiritual life, our birth starts at being born again. அதே போல கிறிஸ்தவ வாழ்விலும் இந்த வளர்ச்சியானது முதலாவது மறுபடியும் பிறத்தலில் இருந்து ஆரம்பிக்கிறது. We are born as sinners. நாம் பிறவியிலே துர்குணத்திலே நாம் உருவாகி இருக்கிறோம். But at the moment we recognize and proclaim Jesus Christ as our Lord and Savior, we are made born again in the heavenly kingdom. நாம் எவ்வேளையிலே நம்முடைய பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிறோமோ அந்நேரமே அக்கணமே நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படக்கூடியவர்களாக நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாம் மாறுகிறோம். God not only wanted us to born again, but also wanted us to grow in our Christian life. நாம் மறுபடியும் பிறத்தலிலே நின்று விட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நாம் மறுபடியும் பிறந்த பிறகு அவைகளிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். A child undergoes many forms of growth throughout his life. ஒரு குழந்தையானது பல வடிவங்களிலே அதனுடைய வளர்ச்சி நிலைகள் இருக்கிறது. Just like that, அதை போல in our spiritual life also there is a thing called Christian growth. கிறிஸ்தவ வாழ்விலும் கிறிஸ்துவிற்குள்ளாக வளர்ச்சி, கிறிஸ்தவத்திலே வளர்ச்சி என்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. Here Peter reminds us to grow in two things, that is in the grace and in the knowledge. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இரண்டு காரியங்களிலே வளர வேண்டும் என்று திட்டம் தெளிவாக கூறுகிறார். அவைகளிலே முதலாவது கிருபையில் வளர வேண்டும் என்றும் இரண்டாவது தேவனை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். I want to explain you what growth is not. முதலாவது நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் எது வளர்ச்சி இல்லை என்கிற காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். God wants every Christian to grow in his spiritual life. எல்லா மனிதர்களும் வளர வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிற ஒரு விருப்பமாக இருக்கிறது. But some Christians, ஆனால் சில கிறிஸ்தவர்கள் doing such and such things, they believe that this is called Christian growth. They have some presuppositions and they think that by doing this or by attending this we are growing in Christ. ஆனால் நாம் சில கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிற வேளையிலே அவர்கள் சில காரியங்களை மட்டும் செய்துவிட்டு அல்லது சில பக்தியான செயல்களை மட்டும் செய்துவிட்டு இதுதான் வளர்ச்சி என்று அவர்கள் தாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். What is not a Christian growth? ஆகையினாலே தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன் எது வளர்ச்சி அல்ல என்று. Christian growth is not measured with prosperity. பொருளாதார வளர்ச்சியை மட்டும் வைத்து ஆவிக்குரிய வாழ்விலே அல்லது கிறிஸ்தவ வாழ்விலே வளர்ச்சி அடைந்தார் என்று சொல்லிவிட முடியாது. I hear some testimonies from people. நான் சில சாட்சிகளை நான் கேட்டு இருக்கிறேன். They say like that. அவர்கள் இப்படியாக கூறுகிறார்கள். Before coming into Christian faith, நான் கிறிஸ்தவருக்குள்ளாக வருவதற்கு முன்பாக I was in much poverty, much disease and much disaster and so on. நான் பலவிதமான வியாதியோடும் பலவிதமான பசியோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் நான் வாழ்ந்து வந்தேன். After accepting Lord Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு or after attending a Christian meeting, அல்லது நான் கிறிஸ்தவ கூடுகையில் கலந்து கொண்ட பின்பு the preacher prayed for me. அந்த போதகர் எனக்காக ஜெபம் பண்ணினார். After that, அதற்கு பின்பாக I am healed from my disease. நான் என்னுடைய வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டேன். My debts are gone. என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டன. I bought a new house, a new car, etc. நான் புதிய வாகனத்தை வாங்கினேன், புதிய வீட்டை வாங்கினேன் என்று பல காரியங்களை அவர் கூறுவார்கள். This is the proof of Christian growth. இதுதான் கிறிஸ்தவ வாழ்விலே வளர்ச்சி என்கிறதை மையமாக வைத்து இந்த காரியங்களை அவர்கள் கூறுவார்கள். I agree with that people that God can bless people or God can heal diseases. நான் நிச்சயமாக இவைகளை நான் அங்கீகரிக்கிறேன். தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும், தேவனால் நம்முடைய வியாதியை குணமாக்க முடியும், தேவனால் நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை அருள முடியும். But you cannot measure Christian growth with physical prosperity. ஆனால் கிறிஸ்தவ வளர்ச்சியை நம்முடைய சரீர சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களை மட்டும் வைத்து அது வளர்ச்சி என்று எண்ணிவிட முடியாது. Because in 2 Corinthians chapter 12 verse 7 to 10 Paul says like that. ஏனெனில் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே
அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக குறிப்பிடுகிறார். And lest I should be exalted above measure through the abundance of the revelation, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. For this thing I besought the Lord thrice, that it may depart from me. And he said unto me, My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. Therefore, I take pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distress for Christ's sake. For when I am weak, then am I strong. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தையிலும் நெருக்கத்திலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். So, if you were to measure Christian growth by physical prosperity, Paul never grew in spiritual life. He remained a babe in Christ until his death. வெறுமனே சரீர சம்பந்தப்பட்ட சில நன்மைகளை வைத்தும் பொருளாதார சம்பந்தப்பட்ட சில நன்மைகளை வைத்தும் மட்டும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் எண்ணுவோமானால், இங்கு பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையிலே அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வளராத ஒரு நிலையை தான் இந்த வசன பகுதி வெளிப்படுத்துகிறது என்று மாறிவிடுகிறது. Because he was in infirmities, in reproaches, in persecution, distress. ஏனெனில் இங்கு கூறிய 10வது வசனத்தின் அடிப்படையிலே அவர் பலவிதமான நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் அவர் அநேக விதமான பலவீனமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. Some people used to say that like that. சில ஜனங்கள் இப்படியாக கூறுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். I am much involved in Christian work or Christian ministry. That is the evidence of Christian growth. நான் அதிகப்படியாக ஊழிய காரியங்களிலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் ஈடுபடுகிறபடினாலே நான் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறேன் என்று அநேகர் குறிப்பிடுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். A person who grows in Christ must do Christian ministry. That is true. கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்த ஒரு மனிதன் நிச்சயமாக தேவனுக்கு அடுத்த ஊழியங்களையும் அவருக்கு அடுத்த செயல்களையும் நிச்சயமாக அவன் செய்வான். அவைகளிலே அவன் முழு மனதோடு ஈடுபடுவான். But not everyone who is involved in Christian work is growing in Christian life. ஆனால் இந்த ஊழியங்களில் மட்டும் தேவனுக்கு அடுத்த செயல்களில் மட்டும் ஈடுபட்டு கொண்டு நான் கிறிஸ்துவில் வளர்கிறேன் என்று கூறுவது வேதத்திற்கு முரணானது. You cannot measure Christian growth only with Christian activity, church activity. அதாவது சபைக்கு அடுத்தன சில செயல்பாடுகளிலும் கிறிஸ்தவத்திற்கு அடுத்த சில செயல்பாடுகளில் ஈடுபடுவதை மட்டும் வைத்து நான் வளர்ந்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறேன் என்று கூறுவது தவறானது. Because in Matthew chapter 7 verse 21 to 23, இதைத்தான் மத்தேயு சுவிசேஷத்திலே 7வது அதிகாரத்திலே 21, 22, 23 வசனங்கள் குறிப்பிடுகிறது. Jesus Christ says, அங்கே இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார், in the judgment, நியாய தீர்ப்பு நாளிலே, he will say to a group of people like this. ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை குறித்து அவர் இப்படியாக சொல்லுவாராம். Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doth the will of my Father which is in heaven. Many will say unto me that day, Lord, Lord, have we not prophesied in thy name? In thy name have cast out devils, and in thy name done many wonderful works. And then will I profess unto them, I never knew you, depart from me, ye that work iniquity. பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்த நாம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். So here Jesus mentions a group of people who are never saved or who are never born again to begin with. இங்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை குறித்து இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், இவர்கள் மறுபடியும் பிறகாத ஒரு கூட்டம். But they are involved in Christian ministry. ஆனால் கிறிஸ்துவிற்கு அடுத்த ஊழிய செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். But they never had a personal encounter with Jesus Christ that is made valid by the fact that Jesus says that
I never knew you and I have never had a personal relationship. ஆனால் இவர்கள் அநேக விதமான அற்புத அடையாளங்கள் தேவனுக்கு அடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தாலும் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான உறவோ எந்த விதமான ஒரு பரஸ்பர நிலையோ அவர்களிடையில் இல்லை. They are cheating the world, but they cannot cheat Jesus Christ. அவர்கள் உலகத்தை ஏமாற்ற முடியும், ஆனால் கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. Some people are always busy accomplishing nothing. சிலர் எப்பொழுதும் அலுவலாக இருப்பார்கள், ஆனால் தேவனுக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்திருப்பதில்லை. These folks are busy with Christian work. இந்த கூட்டம் தேவனுக்கு அடுத்த செயல்பாடுகளிலே மிகவும் அலுவலாக இருக்கிறது. But their work is not accepted by Lord Jesus Christ. ஆனால் அவர்கள் ஆண்டவருக்காக செய்கிற எந்த ஒரு செயல்பாடையும் தேவன் அங்கீகரிக்கிறவில்லை. So we cannot say that just by a person doing some sort of Christian work he is growing in Christ. ஆகையால் சில காரியங்களை தேவனுக்கு அடுத்து சில ஊழியங்களையோ சில செயல்பாடுகளையோ செய்துவிட்டு நான் தேவனைக்குள்ளாக வளர்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறேன் என்று கூறுவது வேதத்திற்கு தவறானது, அது முரணானது. A person who grows spiritually will do ministry, but not everyone who does ministry is growing in Lord. ஆவிக்குரிய காரியங்களிலே வளருகிறவன் நிச்சயமாக தேவனுக்கு அடுத்த செயல்பாடுகளிலும் ஊழியங்களிலும் அவன் நிச்சயமாக ஈடுபடுவான். Not only that, Christian growth cannot be measured by time alone. கால அளவை மட்டும் வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள் வளருகிறேன் என்று சொல்லிவிட முடியாது. Some people used to say like that. சிலர் இப்படியாக கூறுவார்கள், I have been a church member for 4 decades. நான் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக நான் சபைக்கு நான் செல்கிறவனாக இருக்கிறேன். My grandfather, great grandfather are all Christians. என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டா தாத்தா இவர்கள் எல்லாரும் சபைக்கு செல்கிறவர்கள், அதனால் நானும் சபைக்கு செல்கிறேன், நான் சபைக்கு சென்று கொண்டிருக்கிறவன் என்று அநேகர் கூறுவார்கள். Can you say that this alone makes a person fit for Christian growth? இது மட்டும் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிறவன் என்பதை கணக்கிடுவதற்கு இந்த கால அளவு மட்டும் போதுமானதா? No, நிச்சயமாக இல்லை. A person can grow in Christ, that consumes time, that is true. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டுமானால் அதற்கு சில காலங்கள் பிடிக்கிறது. But ஆனால் not everyone who has been a Christian for years is growing in Christ. ஆனால் சபைக்கு பல காலமாக சென்று கொண்டிருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தார்களா என்று கேட்கும்போது அது நிச்சயமாக இல்லை. Because the writer of Hebrews says like that. எபிரேய ஆக்கியோன் இப்படியாக கூறுகிறார், You are Christians for so long. நீங்கள் அநேக காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். But until now you are only drinking milk. You are not eligible to eat meat. நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கதாக குழந்தைகளாகவே தான் இருக்கிறீர்களே தவிர மாமிசத்தை புசிப்பதற்கு ஏற்றபடி உங்களுடைய வளர்ச்சி இன்னும் வரவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். You should be teachers by now. இந்த காலகட்டத்தில் நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள். But you remain as babes in Christ. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக பாலை உண்ணத்தக்கதாக குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். So you cannot measure Christian growth by passing of time alone. ஆகையால் கிறிஸ்தவ வளர்ச்சியை ஒரு கால அமைப்புகளை வைத்து மட்டும் நாம் வளர்ந்திருக்கிறேன் என்று கூற முடியாது. And also, மேலும் Christian growth cannot be measured with knowledge alone. அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு, குறிப்பாக வேத அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் அல்லது வளருகிறேன் என்று கூறிவிட முடியாது. It is true that a Christian should be taught in the scriptures, should have a clear understanding of Bible doctrine to grow spiritually, but that alone does not make a person to grow spiritually. நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தவன் வேதத்தை குறித்தான காரியங்களிலும் சத்தியத்தை குறித்தான காரியங்களிலும் அவன் அந்த அறிவிலே அவன் நிச்சயமாக வளர்ச்சி அடைவான். ஆனால் அந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்திருக்கிறேன் என்று கூறிவிட முடியாது. Because there is a thing called head knowledge and heart knowledge. ஏனெனில் 2 காரியங்கள் இருக்கிறது, ஒன்று தலையறிவு, இன்னொன்று இருதயத்திலிருந்து வருகிற காரியம். Some people have a good understanding of scriptures in their brain. சிலருக்கு வேத அறிவு இருக்கலாம், அவர்களுக்கு அந்த வேதத்தை குறித்தான ஒரு தெளிவான ஒரு அறிவு அவர்கள் தலையிலே அவர்கள் இருக்கலாம்.
But unless and until you apply that in your practical life, you cannot grow spiritually. Just by knowing things, that does not make you a spiritual person. Accepting and applying makes you a spiritual person. வேத அறிவை மட்டும் வைத்து ஆவிக்குரியவர்கள் என்று நாம் கூறிவிட முடியாது. அந்த வேத அறிவு தலை அறிவிலே இருந்தாலும் அவைகள், அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே மாம்சமாக மாற வேண்டும். மாம்சமாகிற வேளையிலே அது இருதயத்திற்குள்ளாக வருகிறது. அப்பொழுது வேதம் அறிவானது அனுபவமாக மாற்றப்படுகிற வேளையிலே அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த அறிவானது இருதயத்திற்கு வருகிறது. And also, மேலும் Christian growth is not receiving more favor. நாம் அநேக நன்மைகளை பெறுவதை மட்டும் வைத்துக்கொண்டு நான் வளர்ச்சி அடைகிறேன் என்று கூறிவிட முடியாது. Because at the moment we are saved, நாம் எக்கனமே நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் எந்த பொழுதிலே நாம் ரட்சிக்கப்பட்டோமோ at that moment அந்த வேளையில் தானே more than 200 things happen in a person's life. எக்கனமே 200க்கும் மேற்பட்ட செயல்களை தேவன் செய்கிறார். I don't have time to mention all that things. நான் அந்த காரியங்களை இப்பொழுது நான் கூற விரும்பவில்லை. But if you read Ephesians chapter 1, some things are mentioned. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற வேளையில் அங்கு சில காரியங்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. At the moment you are born again, நாம் மறுபடியும் பிறந்த அக்கணமே more than 200 things happen, that is mentioned in the scripture. 200க்கும் மேற்பட்ட காரியங்கள் அக்கணத்திலே நமக்கு நடக்கிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. But that is not a Christian growth. ஆனால் அது வளர்ச்சி என்று கூறிவிட முடியாது. You cannot become more saved. நீங்கள் அதிகப்படியாக ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றும் கூறிவிட முடியாது. Saved is for once. ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு முறை. You cannot be saved every day. You cannot be saved less in Sunday and you cannot be saved more in Monday. நாம் எல்லா நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை குறைவாக ரட்சிக்கப்பட்டேன் என்றும் திங்கட்கிழமை அதிகமாக ரட்சிக்கப்பட்டேன் என்றும் கூறிவிட முடியாது. ரட்சிப்பு என்பது ஒரு முறை. But growing in Christ, it is a continual process. ஆனால் வளர்ச்சி என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. You cannot be glad by saying I am saved, I am spiritually grown. You cannot say like that. நாம் மெச்சிக்கொள்ள முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஆகையால் வளருகிறேன் என்று கூறிவிட முடியாது. That is a provision, that is a gift of God. அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வரமாக, தேவனிடத்தில் வருகிற ஒரு கிருபையாக இருக்கிறது. This we call position in Christ. இதை தான் நாம் கிறிஸ்துவிற்குள்ளாக உள்ள நிலை என்று கூறுகிறோம். That is common for every born again believer. இது எல்லா மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானது. I am not more saved than brother Manasseh. நான் சகோதரர் மனாசேயை விட அதிகமாக ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. I am not more justified than brother Manasseh. நான் மனாசேயை விட அதிக பரிசுத்தம் ஆகிவிட முடியாது. I am not more pardoned than brother Manasseh. நான் சகோதரர் மனாசேயை விட அதிகமாக மன்னிக்கப்பட்டு விட முடியாது. I cannot compare myself with brother Manasseh. நான் என்னுடைய காரியத்தை சகோதரர் மனாசேயோடு ஒப்பிட்டு கூறிவிட முடியாது. Just by saying that I am saved more, I am justified more, you cannot say like that. நான் அதிகப்படியாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் அதிகப்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் பிறரோடு ஒப்பிட்டு நாம் அதை கூறிவிட முடியாது. Because equal for everyone. ஏனெனில் இந்த ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது, சமமானது. You cannot be proud of that. அதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவதற்கு இடமே இல்லை. That is a gift. ஏனெனில் அது தேவனுடைய முழுவதுமாக கிருபையாக இருக்கிறது. Because I deserve, brother Manasseh also does not deserve. இதற்கு நானும் தகுதி அல்ல, சகோதரர் மனாசேயும் இதற்கு தகுதி அல்ல. God in His amazing grace provided for everyone equally. The only thing you have to do is believe. ஆனால் தேவன் தம்முடைய தயவுள்ள கிருபையின் பிரகாரமாக இந்த ரட்சிப்பை நமக்கு அருளி இருக்கிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது அந்த ரட்சிப்பை விசுவாசிப்பது மட்டுமே. We all are perfect in Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவிற்குள்ளாக பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். Colossians chapter 2 verse 10. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இதை and 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூறுகிறது. And also in 2 Peter chapter verse 1 to 3. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் இதை கூறுகிறது. Now இப்பொழுது we are moving on to what is Christian growth. இப்பொழுது நாம் எது கிறிஸ்தவ வளர்ச்சி என்று நாம் பார்க்க இருக்கிறோம்.
First, முதலாவது transformed into the Lord's image. தேவனுடைய சாயலாக மாறிக்கொண்டே இருப்பது. 2 Corinthians 2 கொரிந்தியர் புத்தகம் chapter 3 3வது அதிகாரம் verse 18. 18வது வசனம். But we all with open face beholding as in a glass the glory of the Lord are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். This is called Christian growth. இதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. Change into the same image. தேவனுடைய சாயலாக உருமாறுவது. Some people also misinterpret this verse. இந்த வசனத்தை அநேகர் தவறான முறையிலே போதிக்கிறதும் உண்டு. Some people say that by transforming we could become equal to Jesus Christ. நாம் மறுரூபமாகுவதன் மூலமாக நாம் இயேசுவை போலவே மாறிவிடுகிறோம் என்று அநேகர் கூறுகிறார்கள். That is not true. அது உண்மை அல்ல. We cannot become God. நாம் ஒருபொழுதும் தெய்வமாக மாறுவதில்லை. But what we can be transformed is, ஆனால் நாம் எப்படியாக உருமாற முடியும் என்றால், our character should reflect the character of our Lord Jesus Christ when we lived upon this earth. நாம் நம்முடைய சுவாபங்கள் தெய்வத்தினுடைய சுவாபத்தை போல இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கிறதாக மாறுகிறது. Like Jesus Christ, இயேசுவை போல, in the way he spoke to people, அவர் எப்படியாக பேசினார் அதே போல நாம் பேசுகிறோம். in the way he had compassionate for others, அவருக்கு இருந்த மனதுருக்கம் நமக்குள்ளாகவும் வருகிறது. selflessness, சுயம் சிதைந்த ஒரு வாழ்க்கை, when that starts reflecting, that is not our work, that is the work of the Holy Spirit. But when we are giving room, when we are accepting, when we are striving for that Christian character will develop and that image will reflect in our life. இது தானாக உருவாகி விடாது. நாம் அதற்காக சில பிரயாசங்களை எடுக்கிற வேளையிலே, அதோடு தேவனுடைய கிருபையும் வருகிற வேளையிலே நாம் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போலவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் வளர்ச்சி. All believers are saved. எல்லா விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டவர்களே. But not all believers grow spiritually in a same manner. The growth ratio is different. One remains a babe in Christ, or one grows to some extent, one grows much higher to a higher level. That is different. எல்லா விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டவர்களே, ஆனால் எல்லாருடைய வளர்ச்சி விகிதங்களும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விசுவாசி அதிகமாக வளர்ந்திருக்கலாம், இன்னொரு விசுவாசி குறைவாக வளர்ந்திருக்கலாம். இந்த வளர்ச்சி விகிதத்திலே வேறுபாடு காணப்படுகிறது. God does not want us to be in a stagnant manner. ஆனால் தேவன் நாம் தேங்கி நிற்பதை அவர் அருவருக்கிறார். He wants every Christian to grow. அவர் எல்லா கிறிஸ்தவர்களும் வளர்ச்சி அடைய வேண்டும். Everyone to transform. எல்லா மனிதர்களும் மறுரூபமாக வேண்டும் என்று The விரும்புகிறார். physical transformation of our body, it will be in the rapture. நம்முடைய சரீர சம்பந்தப்பட்ட உருமாற்றம், சரீர சம்பந்தப்பட்ட மகிமை அடைதல் என்பது அது தேவனுடைய வருகையில் தான் இருக்கிறது. But in a spiritual life, day by day, we can grow in the Lord and our character should develop. ஆனால் நாம் உயிரோடு இந்த பூமியில் இருக்கிற வேளையிலும் நம்முடைய சுவாப நிலைகள் ஒவ்வொரு நாளும் அவைகள் மறுரூபமாக வேண்டும். அதுவே வளர்ச்சி. Then Christian growth is pursuing righteousness. கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது அது நீதியை நோக்கி முன்னேறுவது. 1 Timothy chapter 6 and verse 11 says that, 2 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக குறிப்பிடுகிறது. But thou, O man of God, flee these things and follow after righteousness, godliness, faith, love, patience, meekness. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. Pursuing righteousness, நீதியை அடையும்படியாக தேடுதல், நாடுதல். when a person grows in Christ, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைவானே ஆனால் he will pursue righteousness. அவன் நீதியை நோக்கி அவன் ஓடுவான், நீதியை அவன் தேடுவான். He will pursue godliness. அவன் தெய்வத்துவத்தை அவன் நாடுகிறான். He will pursue love. அவன் அன்பை நாடுகிறான். He will pursue patience. அவன் பொறுமையை நாடுகிறான். God wants everyone to grow in these things. தேவன் இந்த காரியங்களிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
Even though we are not completely righteous, நாம் முழுவதுமாக நாம் நீதிமானாக முடியாவிட்டாலும், even though we could not completely remain sinless in this world, நாம் இந்த உலகத்திலே பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாவிட்டாலும், we should pursue to please God in all our matters. ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிற அல்லது அந்த நீதியை தேடுகிற ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளாக மேலோங்கி இருக்க வேண்டும். And also being transformed. We have already seen that. I also want you to mention a verse, Romans chapter 12 verse 2. நாம் முன்பாக பார்த்தது போல மறுரூபம் அடைதல், நான் அதற்கு உதாரணமாக ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தையும் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிமாண சித்தம் என்னதென்று பகுத்தறிதற்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். Renewal of mind. மனம் புதிதாக்கப்படுதல். Even though we are made alive in Christ, நாம் கிறிஸ்துவிற்குள்ளாக நாம் உயிரோடு இருக்கிறவர்களாக எண்ணப்பட்டிருந்தாலும், but our mind has to be made tuned with the will of God. That takes time, that takes energy, that takes sacrifice. தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து தேவனுடைய சித்தத்திற்காக நம்முடைய மனமானது மறுரூபம் அடைய வேண்டும், அது உருமாற வேண்டும். ஏனெனில் இந்த மனம் மறுரூபம் ஆவதற்கு சில காலங்கள் பிடிக்கிறது, சில தியாகங்கள் பிடிக்கிறது. At sometimes, சில வேளைகளிலே you have to go through a great, you have to suffer much for the sake of God. நாம் சில வேளைகளிலே தேவனுக்காக சில நிந்தைகளையும் சில பாடுகளையும் நாம் சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Our carnal mind says like that. நம்முடைய மாமிச மனம் இப்படியாக கூறும், don't go after that. இதை தாண்டி நீ செல்ல வேண்டாம், compromise, ஒத்துப்போ. But renewed mind, ஆனால் மறுரூபமாக்கப்பட்ட மனமோ, you should not despise God. நீ தேவனை தள்ளக்கூடாது, தேவனை ஓரம் கட்டக்கூடாது என்று கூறும். Your life should glorify God. உன்னுடைய வாழ்க்கையை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கூறும். You should not compromise the word of God at any cost. நீ தேவனுடைய வார்த்தையிலே எந்த ஒரு கணமும் நீ அவைகளிலே சமரசம் செய்யக்கூடாது என்று அது கூறும். When you are doing like that, நாம் அப்படியாக செய்கிற வேளையிலே you are growing spiritually. நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்கிறோம். And also Christian growth includes perfecting in holiness. மேலும் கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது பரிசுத்தத்திலே பூரணமடைதலை குறித்து குறிப்பிடுகிறது. That starts at being born again. அது எப்படியாக ஆரம்பிக்கிறது என்றால் அது மறுபடியும் பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. Even though that culminates in the eternity or in the transformation of our bodies. பரிசுத்தத்தினுடைய துவக்கம் இந்த பூவுலகத்திலே, ஆனால் அதனுடைய முடிவோ நித்தியத்திலே. That does not make an excuse for us to grow spiritually. ஆனால் பரிசுத்தத்திலே வளருவதற்கு எந்தவித சாக்கு போக்கும் நாம் கூறக்கூடாது. 2 Corinthians chapter 7 verse 1 says like that. 2 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக கூறுகிறது. Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று குறிப்பிடுகிறார். Perfecting holiness requires the fear of God. பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துவதற்கு நமக்கு தெய்வ பயமானது அவசியமாக இருக்கிறது. Because we serve a God who is perfectly holy. ஏனெனில் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பரிசுத்தத்திலே பூரணம் உள்ளவர். We are also holy people. நாமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நாமும் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். Holiness implies two meanings. பரிசுத்தம் என்கிற பதத்திற்கு இரண்டு காரியங்கள் இருக்கிறது. One is set apart, ஒன்று விட்டு விலகுதல், and another one is abstaining from sin. பாவத்திலிருந்து விலகி இருத்தல். We all are set apart for Lord Jesus Christ. We are set apart as a holy vessel for Lord Jesus Christ. நாம் தேவனுக்காக பரிசுத்த பாத்திரங்களாக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். And also, அது மட்டும் இல்லாதபடிக்கு we should strive நாம் பிரயாசப்படுகிறவர்களாக, முயற்சி to எடுக்கிறவர்களாக live a holy life.
தேவனுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். Even though we may have ups and downs in our life, நம்முடைய வாழ்விலே ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டாலும், we may struggle, நாம் ஒருவேளை போராட்டமான சூழ்நிலை கடந்து சென்றாலும், we may fall into sin, நாம் ஒருவேளை பாவத்திலே வீழ்ந்தாலும், we have to rise up. நாம் மறுபடியுமாக எழுந்திருக்க வேண்டும். That implies you are growing spiritually. அதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறோம் என்பதற்கான அடையாளம். When a person falls in a ditch, ஒரு மனிதன் ஒரு குழிக்குள்ளாக விழுந்து விட்டான் என்றால், he is covered by mud. அவனுடைய சரீரம் முழுவதும் சேறுகளினாலே நிறையப்பட்டிருக்கிறது. If a person continues to remain in that, அவன் அந்த குழிக்குள்ளாகவே தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பானே ஆனால், that will destroy his life and his identity. அது அவனுடைய அடையாளத்தையும் அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பலத்தையும் அது குறைத்து விடுகிறது. But when a person rises up from that and he cleanses himself from all that iniquities, ஆனால் அந்த குழியிலிருந்து வெளியே வந்து அவனுக்கு மேலாக இருக்கிற அந்த அசுத்தங்களை அவன் களைவானே ஆனால், he will be made renewed. அவன் புதுப்பிக்க முடியும். Just like that, அதே போல in your Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் when we fell into sin, நாம் சில பாவங்களிலே நாம் வீழ்ச்சி அடைந்திருப்போமே ஆனால், at the moment we strives to rise up from the, oh Lord, help me to overcome this sin, overcome this temptation, that signifies you are growing spiritually. அக்கனமே நாம் தேவனை நோக்கி கதறுகிறவர்களாக, அவரை நோக்கி முறையிடுவர்களாக, ஆண்டவரே நான் இதிலிருந்து வெளியே வர வேண்டும், இதிலிருந்து என்னை தூக்கிவிடும் என்கிற ஒரு பிரயாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறார். நாம் அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவன் உதவி செய்கிறார். இதுவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய காரியங்களில் வளருகிற காரியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. Suppose if a person says like that, சில மனிதர்கள் இப்படியாக கூறு, I am saved, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், these sins does not matter, இந்த பாவங்கள் எல்லாம் எந்த விதமான காரியமும் இல்லை. that person is not growing. அந்த மனிதர் நிச்சயமாக வளரவில்லை. That person is a Christian baby. அவர் இன்னும் கிறிஸ்தவ குழந்தையாகவே இருக்கிறார். கிறிஸ்துவிற்குள்ளாக God cannot accomplish anything with that person. அந்த மனிதனுடைய கையிலே தேவன் எந்த விதமான பொறுப்புகளையும் அவர் கொடுக்கிறதில்லை. He cannot handle that. ஏனெனில் அவரால் அதை கையாள்வ இயலாது. But like a warrior, even though you are falling, you are rising up, you are rising up, you are rising up, you are made strengthened. That is primarily by the grace of God. God honors your integrity. That will make you a good spiritual warrior. ஆனால் தேவன் நம்மை ஒரு ஆயுதங்கள் ஏந்திய ஒரு மனிதனாக, ஒரு யுத்த வீரனாக நம்மை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நாம் வீழலாம், ஆனால் தேவனுடைய கிருபையை கொண்டு நாம் எழும்புவோமானால் அவைகள் நம்முடைய வாழ்விலே பலனையும் அவருடைய கிருபையும் அதிகமாக உணர செய்கிறது. தேவன் நம்மை ஒரு ஆயுதம் அணிந்த ஒரு யுத்த வீரனாகவே இருக்க விரும்புகிறார். We are set apart for Lord Jesus Christ. நாம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருந்தாலும் also our life also should reflect that. நாம் நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாகவும் இருக்க வேண்டும். And also மேலும் pressing towards the goal, இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Philippians chapter 3 verse 14. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக கூறுகிறது, I press toward the mark for the prize of high calling of God in Christ Jesus. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லெக்கை நோக்கி நான் ஆசையாக தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும்போது கூறுகிறார். A person who is growing spiritually is always reminded of his goal. தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற மனிதன் எப்பொழுதுமே அவனுடைய லெக்கிலே அவன் குறியாக இருக்கிறான். Just like an athlete, ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற ஒரு நபரை போல, he is always, his eyes are kept upon the heavenly things. எப்பொழுதுமே அந்த மனிதனுடைய பார்வை மேலானவைகள், வான் வீட்டிற்கு தேவையான காரியங்களிலே அவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும். For the heavenly prize, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, பரலோக மகிமைக்காக. That signifies spiritual growth. இது நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. For the prize of high calling of God in Christ Jesus. தேவன் என்னை அழைத்த அந்த பரம அழைப்பு என்று அவர் குறிப்பிடுகிறார். Everyone has that calling. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருக்கிறது. Are we striving for that goal? நாம் அந்த அழைப்பிலே
அந்த அழைப்பை தக்க வைத்து அதை நோக்கி நாம் தொடர்கிறவர்களாக இருக்கிறோமா? If you are doing that, you are growing spiritually. நாம் அதை செய்வோமானால் நாம் வளருகிறோம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. If not, இல்லையெனில் consider your present spiritual scenario. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் சற்று தற்பரிசோதனை பண்ணி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Look ahead. முன்னேறுங்கள், முன்னோக்கி பாருங்கள். And also மேலும் built up in the faith. விசுவாசத்திலே நாம் கட்டப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Colossians chapter 2 verse 7. கொலோசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். Rooted up and built up in him and established in the faith as ye have been taught, abounding therein with thanksgiving. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று அவர் குறிப்பிடுகிறார். Established in the faith. விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். If a person is established in the faith, ஒரு மனிதன் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவனாக இருப்பானாய் ஆனால் he can sustain any kind of disasters, temptation, evils, sufferings and live for Lord Jesus Christ in his life. அவன் பூமியிலே அவனுக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவித சோதனைகள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தனைகள், தடைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவன் ஒரு வெற்றியாளனாக, ஒரு வெற்றி வீரனாக அவன் வர முடிகிறது. He can sustain that. ஏனெனில் அவன் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவனாக இருக்கிறான். Established. உறுதிப்பட வேண்டும். God and his word. தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய வசனத்திலும் நாம் உறுதிப்பட வேண்டும். He cannot be shaken by any kind of news. அவன் எந்த விதமான சில தகவல்கள் நிமித்தமாக, சில செய்திகள் நிமித்தமாக அவன் அசைக்கப்பட்டு போவதில்லை. Oh, the earth is going to be get destroyed. ஒருவேளை அந்த பூமியே நிலை தடுமாறி செல்லுமே என்று அவன் கேள்விப்பட்டாலும் he is not going to get fear. அவன் பயப்பட போவதில்லை. Because he knows who God is. ஏனெனில் அவனுக்கு தெரியும் தேவன் யார் என்று. Problems facing from all situations, all tackling from all situations. இந்த பிரச்சனைகள் பல வடிவங்களில் நம்மை சந்திக்கிறது. But when a person is established in the faith, he will not be shaken by that. ஆனால் எந்த ஒரு மனிதன் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய அஸ்திபாரங்கள் ஒருபொழுதும் அசையாது. In the Sermon on the Mount, Jesus spoke about two kinds of houses. மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து இரண்டு விதமான வீட்டை குறித்து அவர் பேசியிருக்கிறார். The one is built upon the rock and the other one is built upon the sand. ஒன்று கண்மலையின் மீது கட்டப்பட்ட, கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு, மற்றொன்று மணலின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு. The two look similar. ஆனால் இரண்டுமே ஒரே போலதான் இருந்தது. But what differentiates it? ஆனால் எது அதை வேறுபடுத்தி காண்பித்தது என்றால் storms, புயல், heavy rains, பயங்கரமான மழை, tsunamis, ஆழி பேரலை. After that, அதன் பின்பு a person who built his life upon the rock will steadily stand, remain. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மீது, கண்மலையின் மீது கட்டுகிறானோ அவன் உறுதி உள்ளவனாக இந்த காரியங்களில் நிற்பான். This implies spiritual growth. இது நாம் வளர்ச்சி அடைகிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. So in this talk, ஆகையினாலே இந்த பகுதியிலே we have discussed about what is spiritual growth and what is not a spiritual growth. எது ஆவிக்குரிய வளர்ச்சி என்றும் எது ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல என்றும் நாம் பார்த்தோம். May the Lord help us தேவன் நமக்கு உதவி செய்வாராக. to grow in spiritually. ஆவிக்குரிய காரியங்களே வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. In the next talk, அடுத்த பகுதியிலே we are going to deal with how to grow in grace and in the knowledge. நான் கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிந்த அறிவிலும் எவ்வாறு வளர்வது என்பதை குறித்து நாம் பேச இருக்கிறேன். May God bless you all. உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.